ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, பயங்கர குழப்பமாக இருக்கும். காலைல பார்த்தீங்கன்னா அந்த முடிவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து அந்த முடிவில் நம்மளே முரண்படுவோம். என்னடா அது காலைல ஒன்று எடுக்கிறோம், நைட்டு ஒன்று எடுக்கிறோம், சரி 4 பேர்கிட்ட பேசுவோன்னா அது இன்னும் நம்மளை பயங்கரமாக குழப்பி விட்டுரும். எப்படித்தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருக்கும்போது ஒரு கதை ஒன்று படித்தேன். உண்மைக்குமே சொல்கிறேன், பயங்கரமான சந்தேகம் எனக்கு. ஆக்சுவலாக அந்த கதை என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. வேலை செஞ்சே லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணால் சரியாக இருக்காது. 1க்கு 2 பெண் குழந்தைகள் நமக்கு இருக்குது. இனிமேல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி சொந்தமாக தான் செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு. ஒரு வருஷமாகவே இவர் மைண்டில் சொந்தமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இது அது தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் ஓரளவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு மளிகை கடை ஒன்று போடலாம் அப்படிங்கிற ஒன்று அவர் முடிவுக்கு வர்றாப்புல. மளிகை கடை போட்டால் கண்டிப்பாக ஓடும் இந்த ஏரியாவில் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை நோக்கி நகர்றாரு. ஓகே, மளிகை கடை லொக்கேஷன் ஓகே, கடை எப்படி நடத்தணும், எங்கே சரக்கு வாங்கணும், எங்கே சரக்கு கொடுக்கணும், இதை பற்றிலாம் ஓரளவு அவருக்கு நாலேஜ் இருக்குது. ஏன்னா இவர் இதற்கு முன்னாடி ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது. இப்போ அவர் மளிகை கடையில் வேலை பார்க்கல, இதற்கு முன்னாடி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மளிகை கடையில் வேலை பார்த்துருக்காரு. கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனார். அதுக்கப்புறமே நம்ம சொந்தமாக தான் செய்யலாங்கிறப்போ மறுபடியும் மளிகை கடையை நோக்கி நகர்றாரு. ஆல்ரெடி மளிகை கடை எப்படி நடத்தணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கிட்ட இருக்குது. ஒரு இடம் பார்த்து அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக மளிகை கடையை நடத்திடலாம். இப்போ இவர் வந்து சொந்தமாக பண்ணணுங்கிறப்போ தனக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷனில் மளிகை கடை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். எல்லா விதமான விஷயமும் இருக்கும்போது சரி நம்ம இதை நோக்கி நகரலாம் அப்படிங்கிறப்போ அவருக்குள்ளே அவர் முரண்படுறாரு. வேணாம் மளிகை கடை வேணாம் அப்படின்னாரு. என்னடா அது, மளிகை கடை நடத்துறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பணமும் இருக்குது, நம்மள்ட்டையும் கொஞ்சம் காசு இருக்குது, நம்ம மனைவியோட நகையும் இருக்குது, இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நமக்கு அனுபவம் இருக்குது, அப்புறமே இதை நம்ம செய்ய மாட்டோம், எங்கே முரண்படுறோம், வேணாங்கிற ஒரு எண்ணம் ஓட்ட நம்ம மனசுக்குள்ளே எங்கே வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 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 மென்டர் மாதிரி அவருக்கு ஒருத்தர் இருப்பார். அவரை போய் மீட் பண்ண போகிறார். ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல அண்ணன் கூட வச்சுக்கலாமே, அந்த அண்ணனை போய் பார்க்க போகிறார். அண்ணே, ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேண்ணே. சரிப்பா, ஆரம்பிக்க வேண்டியதானே, உனக்கு தான் அதில் திறமை இருக்கே, பணங்கன்னா எதுவும் தேவைப்படுதா தம்பி, நான் வேணால் ரெடி பண்ணி கொடுக்குறேன், ரொம்ப நியாயமான பையன் தானே, நீ கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன், உனக்கு அதில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே கேட்குறாரு. பணம்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே, இடமும் பார்த்துட்டேன், மளிகை கடை எப்படி நடத்தணுங்கிற விஷயமும் எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேனே மளிகை கடை நடத்துறதுக்கு ஏதோ ஒன்று நான் தடுக்குதுண்ணே. காலைல ஓகேங்கிற மாதிரி இருக்குது, நைட்டு வேணாங்குது, இல்லை நைட்டு ஓகேனா காலைல வேணாங்குது, இப்படியே ஒரு 5-20 நாளாக போயிட்டுருக்கனே, ஒரு முடிவெடுக்க முடியாத பெரிய குழப்பத்தில் இருக்கனே அப்படின்னு சொல்கிறாப்புல. அதற்கு அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஒரு முடிவெடுக்கும் போது என்றைக்குமே 2 குரல் உனக்குள்ளே கேட்டுச்சுன்னா மூளையும் மனசும் வெவ்வேறு சொல்லுதுன்னு அர்த்தம்டா. இது 2ஐயும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா உனக்கு எந்த குழப்பமும் கிடையாது, நீ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்கிறாரு. மூளை மனசா எனக்கு புரியலனே, எது மூளை எது மனசு அப்படிங்கிறதே எனக்கு புரியல. ஆனால் நீ சொல்கிறபடி 2 குரல் கேட்குது, வேணும் வேணாங்கிற 2 குரல் கேட்குது, அந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் என்ன சொல்கிறாப்புலன்னா, மூளை என்ன பண்ணுன்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணும். இங்கே இவன் மளிகை கடை போட்டானா வியாபாரம் ஆகுமா, இவனால் மளிகை கடை போடுறதுக்கு அனுபவம் இருக்கா, இவன்கிட்ட பணம் இருக்கா, அதாவது இதற்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு இப்போ நீ எடுக்க போகிற முடிவுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டா வந்து இத்தனை விஷயங்களை சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்கல, அந்த மாதிரி தாண்டா மூளை. உன்னுடைய பாஸ்ட் ரெஃபரன்ஸ் அத்தனையுமே பார்த்துட்டு நீ இதை செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உனக்கு சொல்லும், இல்லை நீ இதை செய்யாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். முழுக்க உணர்ச்சிகள்லாம் தள்ளி வச்சுட்டு டேட்டா அடிப்படையில் மூளை முடிவெடுக்கும். மனசு என்ன பண்ணுன்னா உணர்ச்சி அடிப்படையில் முடிவெடுக்கும். அதாவது ஃபியூச்சர் சார்ந்த எந்த விஷயமும் உனக்கு தெளிவு இருக்காது, பட் நீ இதை பண்ணு, நீ பண்ணினா ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லும். மூளை என்ன கேட்கும், எப்பா எப்படி அதை பண்ணால் ஜெயிப்பான், ஏன்னா மூளை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது. மனசு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து நீ செய்டா கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லணும். 2 பேருக்கு நடுவில் அந்த போட்டி இருக்கும்போது நமக்கு பெரிய குழப்பம் வரும்டா. இப்போ நீ மளிகை கடை எடுக்கிறதுல உன்னுடைய பழைய அனுபவம், உங்ககிட்ட இருக்கிற காசு, உன்னுடைய அந்த பிஸ்னஸ் சார்ந்த அந்த அறிவு, இது எல்லாத்தையும் வச்சு மூளை ஓகே சொல்லிச்சு. மனசு எங்கேயோ ஒரு இடத்துல உங்ககிட்ட முரண்படுது. எங்கே முரண்படுதுன்னு பாரு. மனசு முரண்படுனா எப்படின்னா, அந்த மளிகை கடையில் நீ நிற்கிற பொசிஷனு, அந்த மளிகை கடை நீ நடத்துகிற விதம், அந்த மளிகை கடை சார்ந்த உன்னுடைய ஏதோ ஒரு விஷயம் உன் மனசுக்கு ஏதோ ஏற்றுக்கிறமா இல்லை, அதனால தான்டா நீ முரண்படுற அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. இது ஏதோ ஒரு தெளிவு கொடுக்குறாரு. ஆமாம், மூளை மனசு உணர்ச்சி தான் மனசு சொல்லுது, என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறப்போ இப்போ அவர் வந்து நல்லா அயன் பண்ணி
ஒரு நல்ல ஒரு பைக் எடுத்து ஒரு காலைல வேலைக்கு போய்ட்டு வேலைக்கு ஈவினிங் வந்துடுறாப்புல ஒரு 10 to 5 மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பளம். தனக்கு 2 பெண் குழந்தை, தன்னுடைய ஃப்யூச்சர் அத்தனையும் பார்த்துட்டு தன்னுடைய கம்பெனியோட போக்கெல்லாம் பார்த்தா அந்த கம்பெனி ரொம்ப நாள் இருக்காது போல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இப்போ வெளியே வராரு. ஆனால் மளிகை கடைக்காரனோட கெட்டப் இருக்குல்ல, ஒரு எக்ஸல் வச்சுட்டு போய் கடையில் ஜாமான் வாங்குறது, பெரிய கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணுற அந்த விஷுவல் இருக்குல்ல, அந்த விஷுவலு இந்த ஊரில் நிறையா பேர் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நல்லா டீசெண்டான ஒரு கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ டக்குன்னு நான் இங்கே ஒரு மளிகை கடை போட்டேன்னா பார்க்குறவன்லாம் என்ன நினைப்பான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. தன்னால் நல்லா சம்பாதிக்க முடியும், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியும், தனக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இந்த மனசு எங்கே முரண்படுதுன்னா அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற பாயிண்டில் தான் அவரோட மூளையோட அவரோட மனசு சண்டை போட்டுக்குது. இந்த பாயிண்ட் தான் அவர் வேற மாதிரி இவர் கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது உன் மனசு உன்னுடைய வருங்காலத்தை ஏற்றுக்கிறதுக்கு எப்போ அவன்லாம் என்ன நினச்சிருவாங்கிற பாயிண்டில் இருக்குதுடா, இதான் உன் பிரச்சனை. இறங்கி போடா, கடை வை, 2 பேரை வேலைக்கு போட்டினா உன்னுடைய இன்னைக்கு ஒருத்தன் உன்னை ஒரு மாதிரி நினைப்பான், நாளைக்கு வேற மாதிரி நினைப்பான், நாளை கழிச்சு வேற மாதிரி நினைப்பான். அவன் நினப்பு மாறணும்னா உன் வேலை மாறிக்கிட்டே இருந்தால் அவன் நினப்பு மாறிக்கிட்டே இருக்கும்டா. அவன் அப்படி நினச்சிருவான். நீ மளிகை கடையை ஆரம்பிக்கலனா உன்ன மாதிரி நிறையா நல்ல வியாபாரிகள்லாம் இங்கே கிடைக்கலனா எப்படா பொதுமக்களுக்கு சரக்கு கிடைக்கும்? உன்னுடைய லாபம் வந்து நல்லா இருக்கும்டா, நீ நல்லா இருப்ப. உன்னுடைய மனசு நீ இந்த மளிகைக்காரன் கெட்டப்பில் நிற்க போகிற பார்த்தியா, அதை பார்த்து தாண்டா முரண்படுது. இதை தூக்கி போட்டு நீ மளிகை கடை ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்ல போனால், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மளிகை கடை ஆரம்பித்தா நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லும்போது அவருக்கு இந்த தோற்றத்தை பற்றிலாம் பெருசாக எந்த விதமான டவுட்டும் இல்லை. பட் அவரோட அனுபவத்தில் அவருக்கு மளிகை கடையே இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவருக்கு மளிகை கடை சார்ந்த எந்த விதமான அனுபவம் இல்லைன்னா அவருடைய மூளை முரண்படும், மனசு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடும். எப்பா மளிகை கடை நடத்துறதை பற்றி உனக்கு ஏதாவது 4 விஷயம் தெரியுமா, எங்கேயாவது கற்றுக்கிட்டியா, இப்போ திடீர்னு போய் மளிகை கடை ஆரம்பிக்கிறேன்னா அது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி டேட்டா, ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க போகிறீங்கன்னா அந்த முடிவுக்கு தேவைப்படுற டேட்டா உங்கள்கிட்ட இருக்குன்னா டேட்டா ரீதியாக மூளையை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மூளை ஓகே. அதே நேரத்தில் உணர்ச்சி ரீதியாக உங்கள் மனசு வந்து அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, அவன் நினைப்பான், இவன் நினைப்பான் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, எந்த பாயிண்ட் ஆஃப்ல மனசு முரண்படுது, எந்த இடத்துல வேணான்னு சொல்லுதுங்கிறப்போ அவன் நினைப்பா இவன் நினைப்பாங்கிற பாயிண்ட்ல மனசு வேணான்னு சொன்னுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க, எவன் என்ன நினைச்சாலும் ஆரம்பிச்சிருங்க. இல்லை மனசு வேற ஏதோ ஒன்று சொல்லுதுன்னா அது என்னன்னு பாருங்க. மனசு என்னைக்குமே உணர்ச்சி ரீதியாக பேசும், மூளை என்னைக்குமே டேட்டா ரீதியாக பேசும். இது 2 பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, இப்போ வந்து நான் இந்த முடிவெடுக்க போகிறேன். எப்படி சொல்லுதுன்னா, இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். மூளை என்ன சொல்லணும், இந்த வீடியோவில் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுச்சுன்னா அப்போ நான் கண்டென்ட்டை ஸ்டாங் பண்ணிட்டேன்னா மூளை ஓகே. மனசு என்ன சொல்லணும்னா, எப்பா இன்னைக்கு இல்லை நாளைக்கு எடுத்துக்க, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு எடுத்துக்க அப்படிங்கிறப்ப வேலையை தள்ளி போகிற ஒரு ப்ராசஸை மனசு சொன்னுச்சுன்னா மூடிட்டு எனக்கு எதை எப்போ பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி மனசை நிப்பாட்டிடலாம். ஸோ மூளை டேட்டா ரீதியாகவும் மனசு உணர்ச்சி ரீதியாகவும் முடிவெடுக்கும். இது 2ஐயும் வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்கிறதுல எந்த குழப்பமும் இருக்காது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்குள்ள குழப்பம் இருந்துச்சுன்னா மனசோட குழம்பிக்கிறீங்களா மூளையோட குழம்பிக்கிறீங்களா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. மூளைனா அதற்கு தேவைப்படுற டேட்டா விடுங்க. இந்த இடத்துல மளிகை கடை வச்சா ஓடும், நமக்கு இந்த அனுபவம் இருக்கு, இல்லை சின்னதாக ஒரு ஈவினிங்காக ஒரு மாதத்துக்கு வேலை செய்வோம் ஒரு மளிகை கடையில், ஒரு அனுபவம் கிடைக்கும் போது நம்ம புது மளிகை கடைக்கு அது நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி மூளையை கன்வின்ஸ் பண்ண டேட்டா பக்கம் போங்க. மனசு முரண்படுற இடத்த நல்லா கவனிங்க. ரொம்ப மட்டமாக இருந்தால் புலின்னு மனசுக்கு ஒரு அறையை போட்டு அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதை பற்றி பெருசாக கன்வின்ஸ் பண்ணாதீங்க. இல்லை மனசுக்கு ஒரு எண்ணம், நீங்கள் மளிகை கடை போட்டால் ஓகே ஆகும்னா நான் முன்னாடி சொன்னபடி மூளைக்கு தேவைப்படுற டேட்டாவை ரெடி பண்ணுங்க, ஓகே ஆயிரும். ஸோ மூளையா மனசாங்கிற குழப்பத்தில் 2ஐயும் ஒரு புள்ளியில் நிப்பாட்டிட்டின்னு வைங்களேன். அந்த புள்ளியை நோக்கி நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அதுதான் அந்த முடிவெடுக்கிறதுல இருக்கிற பெரிய குழப்பம். மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.